குருவே துணை. நம்ம வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஐப்பசி மாத பலன் பார்க்க போகிறோம். ஐப்பசி மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ வந்து மேச ராசிக்கு பார்க்க போகிறோம். மேச ராசிக்கெலாம் ஐப்பசி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னா, மேச ராசிக்கு ஏழரை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஏழரை தாக்கம் வந்து உங்களுக்கு வந்து அசுவின் நட்சத்திரத்துக்கு மட்டும் இப்போ கொஞ்சம் ஏழரை தாக்கம் இருக்கும். மற்ற நட்சத்திரத்துங்களுக்கெல்லாம் வந்து இன்னும் ஒரு 6 மாதம் கழித்து தான் அந்த ஏழரை தாக்கம் வந்து அதிகமாக வரும். இப்போ அதிகம் வராது. அஸ்வினி நட்சத்திரத்துக்கு மட்டும்தான் இப்போ இன்னொரு 6 மாதத்துக்கு கொஞ்சம் அதிகமான கஷ்டங்களை கொடுக்கும். மற்றபடி மற்ற பரணி, கிருத்திகை இந்த நட்சத்திரக்காரர்களாம் இப்போ 6 மாதம் கழித்து தான் அது வந்து அதனுடைய தாக்கம் இருக்கும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ வந்து மேசராசிக்காரர்கள்லாம் வந்து இன்றைக்கி குரு பகவான் வந்து ஐப்பசி 1ஆம் தேதியே வந்து கடகராசிக்கு போகிறாரு மிதுனத்துலேருந்து. அது நல்ல பலன் தான். ஏன்னா 3ஆம் இடத்துல குரு இது வரைக்கும் இருந்தார். உங்களுக்கு வந்து மேசராசிக்கு 9 கூடிய குரு 9, 12 கூடிய குரு 3ல் இருந்தார். 3ல் இருந்து அந்த 9ஆம் இடத்தை பார்த்து இருந்தார். இப்போ வந்து இந்த மாதம் ஐப்பசி மாதம் வந்து கடகத்தில் போகிறாரு. ஒரு மாதத்துக்கு கடக ராசியிலே இருப்பார். அப்போ உங்கள் ராசிக்கு மேச ராசிக்கு வந்து 4ஆம் இடமா வருது. 4ஆம் இடத்துல குரு இருக்கிறது நல்லது தான். உங்களுக்கு நல்ல பலனையும் கொடுக்கும். 5ஆம் இடத்துல கேது பகவான், அதே வந்து 7ஆம் இடத்துல சூரியன், புதன் இவங்கெல்லாம் வந்து 7ஆம் இடத்துல இருக்காங்க. செவ்வாயும் 7ஆம் இடத்துல தான் இருக்காங்க. ஒரு 15 நாள் கழிச்சா இந்த 7ஆம் இடத்தினுடைய செவ்வாயினுடைய தாக்கம்லாம் குறைஞ்சிரும். ஏன்னா செவ்வாய் வந்து உங்களுக்கு 7ல் இருந்துக்கிட்டு லக்னத்தை பார்க்குறாரு. அதனால் செவ்வாய் சுக்கிரன் வந்து இப்போ 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. சுக்கிரனும் வந்து உங்களுக்கு வந்து 2ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 6ஆம் இடத்துல இருக்கிறது அந்த தனஸ்தானாதிபதி தான் சுக்கிரன் மேச ராசிக்கு. அந்த சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு வந்து பண வரவுகளை வந்து குறைக்க செய்யும். அது 15ஆம் தேதிக்கு மேலே ஐப்பசி 15க்கு மேலே 7ஆம் இடத்துக்கு போய் உங்கள் ராசியே பார்க்குறாரு. அதனால் அதுக்கு மேலே நல்லாயிருக்கும். வேறு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அதே போல் ராகு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு 11ல் இருக்கிறாரு. சனி பகவான் உங்கள் ராசிக்கு 12ல் இருக்கிறாரு. அது 12ல் இருக்கிறது நல்லது தான். சனி பகவான் இருக்கிறது ஒன்றும் கெடுதல் கிடையாது. ராகு பகவான் 11ல் இருக்கிறதும் வந்து நன்மை தான், கெடுதல் கிடையாது, நல்லாயிருக்கும். மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்லா அமோகமாக இருக்கும் 15ஆம் தேதிக்கு மேலே, ஐப்பசி 15க்கு மேலே. வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தொடர்ந்து வீடியோ வரும், பார்க்கலாம்.